ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஒரு காராமணி ஊற வச்சுருக்கேன். காராமணி குழம்பு நான் வைக்க போகிறேன். இப்போ நான் எண்ணெயை நல்லா கடாயில் நான் காய வச்சிட்டேன். இப்போ நான் கடுகு போட போகிறேன். அடுத்து கடுகு, சீரகம், உளுத்தம்பருப்பு இது எல்லாமே நான் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். எண்ணெய் நல்லா பொரிஞ்சிருச்சு, கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு, எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கிறதுனால இப்போ அடுத்து நான் வந்து வெங்காயத்தை போட போகிறேன். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வதங்கிறது கொஞ்சம் லேட் ஆகிடுச்சுன்னா கொஞ்சம் உப்பு போட்டு வதக்கலாம், கொஞ்சம் ஸ்பீடாக வேலை ஆகும். இப்போ கொஞ்சம் வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சம் நான் உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்து நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வதக்கணும். பூண்டு இது கூடயே சேர்த்து வதக்கிட்டேன். பூண்டு வெங்காயம் ரெண்டுத்தையுமே போட்டு நான் வதக்குறேன். இங்கே அப்படியே வதங்கட்டும். அடுத்து நம்ம தக்காளி ரெடி பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இது நல்லா ப்ரௌன் கலரில் வந்துருச்சு. ஸோ நம்ம தக்காளி வெங்காயம் நல்லா ப்ரௌனிஷாக வர வரைக்கும் நல்லா வதக்கணும். இப்போ நான் வெங்காயம் வதங்கிடுச்சு. அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன்னா தக்காளி சேர்க்குறேன். தக்காளியும் அதே மாதிரி நல்லா குழைவாக வரணும். அப்போ தான் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வதக்கி விடுங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், இப்போ நான் கத்திரிக்காய் வச்சுருக்கேன். இது கூட நான் வந்து இந்த காராமணியை நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது நம்ம எல்லாத்தையும் போட்டு மொத்தமாக நம்ம இந்த தக்காளி வெங்காயம் காய்கறி இதெல்லாம் போட்டு மொத்தமாக நம்ம செய்ய போகிறோம். குழம்பு ரெடி பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு அடுத்து நான் காய்கறியை நான் போட போகிறேன். இப்போ நான் கத்திரிக்காய், முருங்கைக்காய், காராமணி இதுதான் போட்டுட்ருக்கேன். இப்போ காராமணியை நல்லா 1-2 வாட்டி கழுவி நல்ல தண்ணி ஊற்றியே வச்சுக்கோங்க. குழம்பு நம்ம அந்த தண்ணியிலேயே வச்சிடலாம். வந்து சூடாக இருக்குது, கழுவி வச்சுக்கோங்க. இப்போ இந்த காராமணி வச்சுருக்கேன், நல்ல தண்ணியிலே நான் வச்சுருக்கேன். இப்போ காய் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அதுக்கு அடுத்து வந்து நம்ம ஊற வச்சுருக்க காராமணியை சேர்த்துக்கோங்க. காராமணிக்கு வந்து ஒரு 2 to 3 hours ஊறினா போதும். நல்லா போட்டு வதக்குங்க. வதக்கிட்ட பிறகு கொஞ்சம் நேரம் கழித்து உப்பு திட்டமாக உப்பு போட்டுக்கோங்க. அதே மாதிரி மிளகாத்தூள் திட்டமாக உங்கள் வீட்டில் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போடுங்க. நான் காரம் ரொம்ப கம்மியாக சேர்ப்பேன் எங்கள் வீட்டில், அதனால் ஒரு 2 ஸ்பூன் தான் போட்டிருக்கேன். இப்போ அடுத்து இந்த காராமணியில் இருக்க தண்ணியே நான் ஊற்றிடுறேன். ஊற்றி இப்போ நான் கொதிக்க வைக்கிறேன் குழம்பு. இதுக்கப்புறம் காய் நல்லா வெந்த பிறகு அதுக்கப்புறமா நம்ம புளியை ஊற்றினா போதும். புளியை எப்பயும் ஊற்ற வேண்டாம், நல்லா காய் வேகட்டும். இப்போ நான் வந்து கடாயிலேருந்து நான் குக்கரில் மாற்றிக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் காய்கறிலாம் சீக்கிரம் வேகணும்னு. ஸோ இப்போ நான் இந்த குக்கர் எடுத்து இதில் வைக்க போகிறேன். காய் வேகட்டும். ஸோ காய் வந்து ஒரு 5 to 10 மினிட்ஸில் நல்லா குக் ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா காய் வெந்த பிறகு இந்த புளியை நான் கரைச்சி வச்சுருக்கேன். இதை நான் ஊற்ற போகிறேன். புளி வீட்டமாக ஊற்றிக்கோங்க. குழம்பு இப்போ நல்லா கொதி வருது. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இதில் கொஞ்சம் இது போட்டுட்டு இந்த பெருங்காயத்தூளை கொஞ்சம் சேர்த்துட்றேன். இப்போ நான் குக்கரில் போட்டு மூடி போட போகிறேன். பெருங்காயத்தூள் போட்டாச்சு, கருவேப்பிலை எல்லாமே போட்டுட்டேன். ஸோ ஆல்மோஸ்ட் ரெடி. இப்போ ஒரு 2 விசில் வந்தோடனே இதை இறக்கிடலாம். So waiting for 2 minutes. 2 minutes. If the 2 minutes will over, whistle will come automatically. So it is finished, friends. Wait. போதும். உங்கள் விசில் எப்படின்னு குக்கரை பார்த்துட்டு ஒரு 2 விசிலுக்கு மேலே விடாதீங்க. கரெக்டாக அது வெந்திருக்கும். ஆஃப் பண்ணிடலாம்.
ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் குக்கர் ஓப்பன் பண்ண போகிறேன் பாருங்கள். குழம்பு காய் எல்லாமே வெந்திருக்கு, கரெக்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். குழம்பு ரெடி ஆகிடுச்சு. ஸோ நான் கொஞ்சம் குழம்பு நான் எடுக்கிறேன். கத்திரிக்காய் முருங்கைக்காய் இது நல்லாவே வெந்திருக்கு, சூப்பராக வெந்திருக்கு, ரொம்ப கொதிக்க இருக்குது. அதே மாதிரி காராமணியும் நல்லா மசியுது, சூப்பராக வெந்திருக்கு, எல்லாமே கரெக்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இந்த கத்திரிக்காய் முருங்கைக்காய் மொச்சக்கொட்டை போட்டு குழம்பு ட்ரை பண்ணி பாருங்கள். உண்மையிலேயே ரொம்ப வித்தியாசமாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. மை சேனல் சப்ஸ்கிரைப், ஷேர்ஸ் அண்ட் லைக்ஸ் மை வீடியோஸ் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச்.